17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 4994 ஏபி 49 பிசி 94 பாருங்கள். இந்த 65 கீழே 46 கீழே வந்திருக்கு ஏற்கனவே. ஸோ நம்ம நிறையா பார்க்குறோம், ஒரு சிலது மிஸ் பண்ணிடுறோம், இல்லை நிறையாவே மிஸ் பண்ணிடுறோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதத்தில் அதாவது இந்த 3 நம்பர் ஒன்றா வந்தது பாருங்கள், 46 82 65. நம்ம யாரும் மறக்க முடியாது, 46 82 65 நம்பரு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், அதே மாதத்தில் பிசியில் 65 94, அது கீழே பாருங்கள் அப்படியே 87 இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு 87 78 பிசி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படியே வந்தாலும் வந்துடலாம், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதத்தில் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 65 கீழே 94, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த 65 94 இன்னுமே ஒரு 2-3 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன், 56க்கு ஒரு 49, அப்படியே 65 94. அதே மாதிரி இங்கே ஒரு 56க்கு ஒரு 49. ஆனால் மற்ற இடத்துல எல்லாமே 2 முறை தான் மேட்ச் ஆகிருக்கு. வேறு எதுவுமே கரெக்டாக வந்து செட் ஆகலை. இங்கே பாருங்கள், 94க்கு ஒரு 65 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தேடி பாருங்கள், ஏற்கனவே வந்த நம்பருக்கு பக்கத்தில் தான் அந்த நம்பரு இருக்கும், தேடி பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு 49, இங்கே ஒரு 56, இது கேப்பில் ஒரு 34 இருக்குது. ஸோ இந்த மாதிரியுமே வந்து கேப் நம்பரும் வரலாம், அதனால் தேடி பாருங்கள். இந்த 65 94 மேக்ஸிமம் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், 90லேருந்து 48 வரைக்கும் 9 4 அந்த மாதிரி நம்பரு மாறி மாறி பி போர்டு சி போர்டில் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை இப்போ பி போர்டில் ஏ போர்டில் 46 49 அப்படின்னு வந்திருக்கு, 46 49. ஒருவேளை பி போர்டு ஏ போர்டு அந்த 9 4 மாறி மாறி வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 46, இந்த 46 அப்படியே 46, அது கீழே ஒரு 44, அது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 49. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் தான். இந்த 90லேருந்து 54 வரைக்கும் ஒரே நம்பர். எப்படின்னா இந்த 90ன்ற நம்பரு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 45, அது 54ன்னு திரும்பி இருக்குது. இந்த 69க்கு 46 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 44 இப்போ வந்து அப்படியே இருக்குது. இந்த 44க்கு இங்கே 94 வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே 48ன்னு வந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ 46, இந்த 46ன்ற நம்பருக்கு 46 இருக்குது. 49, இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 49ன்னு இருக்குது. ஸோ அடுத்து இந்த 90 இல்லை இந்த 54 அதனுடைய நம்பரு ஏபியில் வரலாம், ஓகேங்களா. ஏபியில் அப்படி வரும்போது மேக்ஸிமம் வந்து 95ன்ற நம்பரு ஏபியில் வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 46க்கு டைரெக்டாக 46 வந்துடுச்சு. 44க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 4க்கு 4 இங்கே அப்படியே நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இங்கே 6 9 9 அப்படின்னு நிறுத்தினா இங்கே 6 4 4, இங்கே பாருங்கள் 6 4 4 5, அந்த மாதிரி 6 4 4 5. அப்போ என்ன வருதுன்னா 59 ஏபி வருது. அது ஒரு வேளை 95ன்னு வைக்கலாம். அதனால் 59 ஒரு ஏபியும் அது அப்படியே 95 ஒரு ஏபியும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. 95 ஒரு 59 ஏபியில். அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு 28, இந்த 28 இந்த மாதிரி நம்பரு கரெக்டாக வந்துடும். 28க்கு 82. அடுத்து பார்த்திங்கன்னா 60க்கு 65, ஓகேங்களா. முதல்ல 28 82ன்னு திரும்பிடுச்சு. 60ன்ற நம்பர் 65. இங்கே பாருங்கள் 44ன்ற நம்பருக்கு அதே மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட், அதாவது இந்த 4 0 65 பிசி, ஓகே. இந்த 4 0 இங்கே 5 4 அப்படின்னு வந்துருச்சு.
அப்போ நான் இந்த 75ன்ற நம்பரு ஒருவேளை இந்த 82ன்ற நம்பரு எப்படி இங்கே 28லேருந்து 82 வந்துச்சோ அந்த மாதிரி இந்த 75 அப்படியே ஒருவேளை 57ன்னு வரலாம். அப்படி 57ன்னு வந்துருச்சுன்னா இப்போ நாம் இங்கே 95 ஏபி செட் பண்ணுறோம். அப்போ 957ன்னு ஒரு நம்பரு டைரெக்டாக வரலாம். ஓகேங்களா? 957ன்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 57க்கு இன்னொரு இடமும் மேட்ச் ஆகுது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த 64 46ன்னு வந்தது. ஓகேங்களா? 46 இந்த 49 94ன்னு வந்தது. அப்போ 46 94 இந்த 57 டைரெக்ட் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா இந்த 97ஓட சேர்த்து இல்லை இந்த 54ஓட ஒரு நம்பர் ஆப்போசிட் வைக்கிறோம். இந்த 75 அந்த 57 அப்படியே மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 3 இடத்துல ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது அந்த நம்பர். அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 57 பிசி வச்சு ஏபி 95 வச்சு 957 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 95 ஏசியில் இருக்குது, ஒரு பிசிலையுமே இருக்குது. அப்போ ஏபியில் ஒரு 95 வச்சு 957ன்ற நம்பர் வரலாம். அதோட 4 கணக்குமே கரெக்டாக வருது ஓரளவுக்கு. இங்கே பாருங்களேன், 1 2 3 4 4 இதுவுமே 4 4. அப்போ 957 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகேங்களா? இந்த சார்ட்டில் இங்கே 56க்கு 49 அதுக்கு ஒரு 45 இருக்குது. 56 49 57. ஸோ அதை தான் இப்போ 57 நம்ம பார்த்தோம். அடுத்து இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா 99 09 96 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 96ன்ற நம்பர் தான் இங்கே 46 அப்படின்னு நம்ம எடுத்தோம். அதே மாதிரி இந்த 99க்குமே வந்து 94. அப்போ 09ன்ற நம்பர் 95 அப்படின்னு வரலாம். இங்கே பாருங்கள் 65 94 அப்படின்னு இருக்குது. ஸோ 65 94க்கு அப்புறம் பிசி இது ஒருவேளை இந்த மாதிரி 42 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 65 பிசி அப்படியே இருக்குது. 65 பிசி அப்படியே வந்துச்சு. 94 அப்படியே வந்துருச்சு. ஒருவேளை இந்த 42 24 பிசி அடிக்கலாம். அப்படி 42ன்ற நம்பர் பிசி அடிச்சிச்சின்னா இந்த இடத்துல வந்துடுவோம். 42 இங்கே பாருங்கள் அதே மாதிரி 65 94 24. ஸோ இந்த 2 இடமும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை அப்படியே கரெக்டாக நேருக்கு நேராக வச்சு பார்த்திங்கன்னா 65 94 42. அப்போ இந்த 42 ஒரு வேளை பிசி வருமானா இந்த இடத்துல வந்துடுவோம். 42 வந்துச்சு அப்படின்னா இதையே இந்த 54 04ன்னு வைப்போம். 042. ஸோ அந்த மாதிரி வச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த 54லேருந்து தான் 95ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஒருவேளை இந்த 54 அப்படியே 04ன்னு வந்துச்சுன்னா 042 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். இந்த போன மாதத்தில் பாருங்கள் 50 82 40 அப்படின்ற ஒரு நம்பரை முதல்ல 50ன்ற நம்பர் 50ன்னே வந்துடுச்சு. அடுத்து இந்த 40ன்ற நம்பர் 45ன்னு வந்துட்டு இந்த 82 ஃபுல் ஆப்போசிட் வச்சு அப்படியே 37 அப்படின்னு இந்த கேம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கேம் திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சின்ன ட்விஸ்ட்டு 95க்கு 04 73 அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த 82 வரல, இந்த 50 வரல. ஓகேங்களா? 50 வரல. அதுக்கு 95 04 73 என்னென்னா இந்த 45 இங்கே 95 04ன்னு வந்துச்சு. இந்த 37 82னுடைய நம்பரு 73ன்னு வந்துச்சு. அடுத்து 50னுடைய நம்பரு அந்த இடத்துல வரல. ஓகேங்களா? இன்னுமே அந்த நம்பர் வரல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கே பாருங்கள் ஏபிலேருந்து ஏபி அப்படியே. ஸோ இதே மாதிரி ஒரு நாள் கேப்பு இங்கே பாருங்கள் சேம் மெத்தட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 83 கேப்பில் இருக்குது, இங்கே 68 கேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அங்கேயுமே வந்து 832 682 இந்த 82 தான் இங்கே வந்து கேப்பில் நிற்கிது. அப்போ இந்த மெத்தட் மேட்ச் ஆகுமான்னு பார்க்கும்போது என்ன வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் 14க்கு 46 திரும்பி வந்திருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு. 94க்கு 49 அதுவுமே வந்து ஆப்போசிட் வந்திருக்கு. அப்போ இங்கே 50ன்ற நம்பருக்கு டைரக்ட் 50, 82க்கு 37 ஃபுல் ஆப்போசிட்.
அப்போ இங்கே ஒரு நம்பர் 46 ஆப்போசிட்டு, இங்கேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 26ன்ற நம்பரு இந்த 50ன்ற நம்பர் வந்த மாதிரியே டைரெக்டாக திரும்ப 26 அப்படின்னே வந்துடலாம். புரியுதா பாருங்கள். 82க்கு ஃபுல் ஆப்போசிட் 37. ஆனால் இங்கே 14க்கு 46 ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு 45. இப்போ இந்த 50 நம்பர் முதல் டைரெக்டாக 50ன்னே வந்து போச்சு. இப்போ இதில் 46 94 26னுடைய ஆப்போசிட்டு ஒருவேளை ஆப்போசிட் வருமானால் எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 694ன்ற நம்பரை அப்படியே 69 இங்கே மாற்றி வைக்கணும். 694ன்ற நம்பருக்கு இதில் ஏ போர்டில் இருக்கிற நம்பரை வைக்கணும். 1 1 9 2ன்ற நம்பரை 7ன்னு வைக்கணும். அதே மாதிரி 44 இந்த 44ன்ற நம்பரு 1ன்னு வைக்கணும். அப்போ ஏபி 17 அப்படின்ற நம்பர் வரணும். அப்போ ஏபி 17ன்ற நம்பரு வருமானால் பாருங்கள். ஏபி 17 இதனுடைய நம்பரு அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட் வச்சு திருப்பணும். ஏபி 17 மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா மொத்த நம்பருமே தான் ப்ளே பண்ணணும். மொத்த நம்பரும் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 8 நம்பர் வந்துடும். சரிங்களா, 8 நம்பர் அதில் இந்த 26மே சேர்ந்து வரும். ஏன்னா 92 92 ஏபியில் இருக்குது. அந்த மாதிரி ஒருவேளை 2 வச்ச நம்பர் 32 இப்போ 26ன்னு இருக்குது. ஒருவேளை 2 முறை அந்த நம்பர் திரும்பவும் வரலாம். சரிங்களா, அதனால் 26மே அப்படியே டைரெக்டாக வச்சிடலாம். ஏன்னா இந்த 50ன்ற நம்பரு 50ன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒருவேளை 26ன்ற நம்பர் டைரெக்டாக 26ன்ற நம்பரும் வந்துடலாம். மேக்ஸிமம் 17ன்ற நம்பரு தான் அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்துக்குங்க. சரி, இதை ஒன்று பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 46ன்ற நம்பர் இருக்குது. இந்த 4ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கூட்டி பார்த்திங்கன்னா 5ன்னு வரும். 56 அதை இங்கே பிசியில் 65ன்னு பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே 39 அதே மாதிரி இங்கே 3ஓட ஒன்று கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும். அது 94ன்னு பாருங்கள். அடுத்து இந்த 35ஓட ஒரு நம்பரை கூட்டி பாருங்கள் 45ன்னு வரும். அந்த 45 இங்கே 54ன்னு வைக்கலாம். ஓகேங்களா, 54 பிசி வரலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு எழுதிப்போம். இந்த பிசியில் 3 நம்பர் எடுத்துருக்கோம், ஏபியில் ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு 957, அதே மாதிரி 042, இந்த 54க்கு வந்து 854, 054 வரலாம். ஆனால் 854 ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 17 ஏபிக்கு 170ன்னு மேட்ச் பண்ணியிருக்கு. ஏன் 0 செட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துருங்க. இந்த 87ன்ற நம்பரில் இங்கே 82 சி போர்டு ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 45. அப்போ இந்த ஏசி 45க்கு அப்படியே ஏசி 45ன்ற நம்பர் வச்சு பாருங்கள். அடுத்து இந்த 89 இந்த 89ல் பி போர்டு ஒரு நம்பரு கூட்டி பாருங்கள் 99 வரும். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வச்சுருங்க. அதாவது 99க்கு ஒரு 94. அப்போ பி போர்டு ஒரு நம்பரு ப்ளஸ் ஆகுது. ஓகேங்களா, ஒரு நம்பரு ப்ளஸ் ஆகுது. சி போர்டு ஆப்போசிட் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த 2ன்ற நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, 7க்கு 2, 5க்கு 5, 9க்கு 4, 0க்கு 0 அப்படியே. ஸோ இந்த 4 நம்பரும் அப்படியே 0க்கு 0 எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா 89க்கு 94 என்னென்னா 8க்கு ஒரு நம்பரு கூட்டணும். அப்போ 99 அதில் வந்து இது ஆப்போசிட்டு. எப்படி இங்கே ஆப்போசிட் வந்துச்சோ அந்த மாதிரி. இப்போ இங்கே ஏசி 45 வந்து 45க்கு அப்படியே வந்து 45 வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இந்த 60க்கு நம்ம 17ன்ற நம்பர் எடுக்கிறோம். அப்போ அந்த 17க்கு இந்த 5 0 அப்படியே வரணும். இந்த 7 இங்கே 4 வந்தது, ஒரு நாள் விட்டு. இங்கே பாருங்கள் 2 4. இங்கே பார்த்திங்கன்னா 7 9ன்னு இருக்குது. கேப்பில் பார்த்திங்கன்னா 5 ஒரு நாள் விட்டு 0. அப்போ 5 ஒரு நாள் விட்டு 0 வரணும்.
அப்படி 0 வந்துச்சுன்னா நம்ம 17ன்னு எடுக்கிறோம். அதனால் 170. ஸோ இங்கேயுமே வந்து 8க்கு 6, இங்கே 9க்கு 7, அதனால் 70 அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். ஒருவேளை இந்த 45 ஏசி அப்படியே 45 வந்த மாதிரியே இந்த 87க்கு 82 வந்த மாதிரி, இந்த 89ல் 94 வந்த மாதிரி, ஒருவேளை ஏசி அப்படியே வந்துச்சுன்னா 970மே வந்துடும். ஓகேங்களா? புரியுதா பாருங்கள். ஏன்னா இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே அப்படியே 4ன்னு வந்தது. ஒரு நாள் விட்டு இந்த 9ன்ற நம்பருக்கு அப்படியே 9 அப்படின்னு ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா 970மே வந்துடும். நம்ம ஏபிஐ 17 எடுத்ததுனால இந்த போர்டு சி போர்டு 0 மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் 170 அப்படின்ற நம்பரு எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடெல்லாம் பாஸ் ஆகுதான்னு பாருங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 57 இல்லை 42 ஏதாவது பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி சிம்பிளாக ப்ளே பண்ணணும்னு நினச்சா பிசி 57 42 மட்டும் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?